பிரைஸ் லார்ட். எல்லாம் அப்படியே கொஞ்ச நேரம் கண்களை மூடி நம்ம ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். இந்த நாள் கூடுகை முழுவதும் பரிசுத்த ஆவியானவர் அவருடைய ஆளுகை கீழாக எடுத்துக்கொள்ளட்டும், நம்மை பரிசுத்தப்படுத்தட்டும். இந்த பரிசுத்தமான தேவனுக்கு பரிசுத்த ஆராதனை ஏறெடுக்க நம்மை தகுதிப்படுத்துவாராக. எல்லாம் கண்களை மூடி வாய்களை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் உங்களை வைத்து ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த நாள் ஆராதனைக்கு என்னை தகுதிப்படுத்துங்க. ஆண்டவரே எங்களுக்குள்ளே நீங்கள் வந்து அசைவாடுங்கப்பா, எங்கள் நடுவில் நீங்கள் உயர்ந்துருங்க. ஆண்டவரே உங்கள் பரிசுத்த நாமம் இந்த இடத்துல மகிமைப்படணும். ஆண்டவரே நீர் மகிமைப்படத்தக்க தேவன், ஸ்தோத்தரிக்கப்படத்தக்க ஆண்டவர். ஆண்டவரே உங்கள் பிரசன்னத்தை நான் இன்னைக்கு உணர்ந்து இங்கேருந்து அனுபவித்து செல்ல என்னை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே என்று ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்தில் கேட்கலாம். ஆண்டவரே நான் உம்மை மாத்திரம் நம்பி வந்திருக்கிறேன், உம்மை தேடி வந்திருக்கிறேன். ஆண்டவரே எனக்கு வேண்டியது உங்கள் பிரசன்னம். என்னை தனிப்பட்ட விதத்தில் நீர் என்னை சந்திக்க வேண்டும். எத்தனை பேர் வாஞ்சியாக வந்தீங்க? துவக்கத்திலே ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், ஆண்டவரே ஐ வாண்ட் டு மீட் யூ பர்சனலி. என்னை நீ தனிப்பட்ட விதத்தில் சந்திக்கணும் ஆண்டவரே, கூட்டத்தோடு அல்ல. என்னை தனிப்பட்ட விதத்தில் நீர் சந்திக்க வேண்டும். உங்கள் பிரசன்னம் எனக்கு வேணும் ஆண்டவரே. அதற்கு என்னில் ஏதாவது ஆண்டவர் ஏதாவது தடைகள் இருக்குமானால் என்னை தொட்டு பரிசுத்தப்படுத்தும், என்னை தகுதிப்படுத்தும். நான் அறிந்திருக்கிறேன் நீர் பரிசுத்தம் உள்ள தேவன் ஆண்டவரே. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தரிசிக்க முடியாது என்று நான் அறிந்திருக்கிறேன். என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. அநேக காரியங்களிலே தவறுனது உண்டு, அநேக காரியங்களிலே அசுத்தம் என்னிலே உண்டு. ஆனால் உம்முடைய திரு ரத்த சகல பாவங்களையும் நீக்கி எங்களை சுத்திகரிக்க கூடும் என்று அறிந்திருக்கிறோம். இந்த ஆராதனையின் துவக்கத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தனிப்பட்ட விதத்திலே தொடுவீராக, பரிசுத்தப்படுத்துவீராக, பரிசுத்தப்படுத்துவீராக. அன்றைக்கு ஏசாயாவின் உதடை தொட்ட அதே தேவன் எங்கள் உதடுகளையும் எங்கள் இருதயங்களையும் தொடுவீராக. ஆண்டவரே உம்மை பரிசுத்தப்படுத்துகிறோம், உம்முடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். We bless your holy name Jesus. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். அவர் என்னை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார், என்னை தகுதிப்படுத்தி இருக்கிறார் என்கிற விசுவாசம் உள்ள எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். வாய்களை திறந்து ஆண்டவரே உமக்கு நன்றியப்பா, என்னையும் பரிசுத்தப்படுத்தினீரே ஆண்டவரே. நான் ஏதோ ஒரு சண்டை இங்கே வரணுங்கிறதுக்காக அல்ல ஆண்டவரே, நீர் என்னை கொண்டு வந்தீர் ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காக. என்னோடு சந்திக்கும்படியா, என்னை சந்திக்கும்படியா என்னை கொண்டு வந்தீர் என்ற விசுவாசத்தோடு ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தி தகுதிப்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். என்னை தகுதிப்படுத்துகிறவர் நீர் ஒருவரே ஆண்டவரே. உங்கள் நாமத்தை உயர்த்த எனக்கு கிருபை தாரும். உம்முடைய மகத்துவத்தை காண என்னுடைய கண்களை திறந்திரளும் ஆண்டவரே. விடுதலையோடு ஆராதிக்க என்னுடைய பலவீனங்களையும் என்னுடைய சோர்வுகளையும் நீக்கி போடுங்க ஆண்டவரே. அப்பா பரிசுத்தர் நீர் ஆண்டவரே. ஆவியோடு உண்மையோடு உம்மை ஆராதிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபைகளை தருவீராக. நீர் மகிமைப்படுவீராக அப்பா. உங்க நாம மகிமைப்படுவதாக ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாம் கரங்களை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாய்களை திறந்து சொல்லலாம், ஆண்டவரே உங்க நாம மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. ஹா 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 ஹல்லேலூயா. ஆஹா 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 ஹா ஹா. ஆமென். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோ, என்றென்றும் பணிந்து தொழுவோம்.
சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். ஆஹா வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே, இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். வானம் பூமி ஒழிந்து போனாலும் வார்த்தைகள் என்றும் மாறாதே, வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும். கரங்களை உயர்த்தி ஆஹா எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே, எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே, உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. ஆண்டவரே, உங்க நாமம் வாழ்க அப்பா, உம்முடைய ஆளுகை உண்டாவதாக. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 We worship you Lord. உம்மையே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ என் நண்பரே சுக்கே, என் நண்பரே சுக்கே, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் இயேசுவே பரிசுத்தரே. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் ஒரு முறை கூட எப்போதும் இருக்கின்ற, எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே, எப்போதும் இருக்கின்ற நித்திய ராஜாவே, சர்வ வல்லமை உள்ள ராஜாவே, உம்முடைய நாமம் வாழ்கப்பா, உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக,
உம் சித்தம் எங்கள் மத்தியிலே. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக. இயேசுவே ஆராதனை 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 என் நண்பரேசுவுக்கே, என் நண்பரேசுவுக்கே. ஹல்லேலூயா, சகல துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரரே, சர்வ வல்லமை உள்ள ராஜாவே, பரிசுத்தரே, தூயவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை வரவேற்கிறோம் ஆவியானவரே. இயேசு ராஜாவே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Glory, glory, glory. Hallelujah. Hallelujah. இயேசுவின் நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. எங்கள் மத்தியிலே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஆளுகைக்காய் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்திற்காய் காத்திருக்கிறோம். எங்களை நிரப்புவீராக அப்பா, எங்களை நிரப்புவீராக ஆண்டவரே. கரங்களை தட்டி அவரை வரவேற்கலாமா? பரிசுத்த ஆவியானவரே, உம்மை வரவேற்கிறோம், உம்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே. நீர் உண்மை உள்ள தேவனப்பா, சதா காலங்களிலும் அரசாளுகிற எங்கள் ராஜாதி ராஜா, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், உண்மை உள்ளவர், திருக்கரத்தால் எங்களை நடத்துகிறவர், திரு இரத்தத்தாலே மீட்டவர், பரிசுத்தம் உள்ள தேவன், உமக்கு நிகரானவர் வேறொருவரும் இல்லை ஆண்டவரே. இந்த மேலான தேவனை துதிக்க, ஆராதிக்க, மகிமைப்படுத்த வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தகுதிப்படுத்தி நீர் உமக்கு நன்றி ஆண்டவரே. அந்த விசுவாசத்தோடு எங்கள் துதியும் ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக, உடைய நாமத்தை மாத்திரம் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. அப்படி எழும்பி நிற்கலாமா? விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு. நாம் ஆராதிக்கிற தேவன் ஏதோ நமக்கு வெளியே சொல்வதற்கு வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவர் ஒருவரே சகலத்தையும் உருவாக்கினவர். ஹல்லேலூயா. உலகத்தில் யோசித்து பாருங்க, சில நேரத்தில் நம்ம கூட இருக்கிறவங்கள, தெரிந்தவங்களை வெளியில் சொல்கிறதுக்கு ரொம்ப நமக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்காது. ஏன்னா அவங்க ரொம்ப பெரிய ஆட்களோ அப்படிலாம் இருக்காது. ஏதாவது ஒருத்தர் கொஞ்சம் சின்னதாக யாரை தெரிஞ்சால் கூட நம்ம எப்படியாவது ஒரு 10 பேர்த்துல சொல்லிடுவோம். அவங்க ரொம்ப பெரிய ஆளாக கூட இருக்க மாட்டாங்க, ஆனாலும் பேசும்போது ஏதோ சொல்லிடுவோம். எங்களுக்கு அந்த எம்எல்ஏவை தெரியும், ஏதோ சொல்லிவிடுவோம். இல்லைன்னா ஏதாவது செலிபிரிட்டியாக இருந்தால் சொல்லவே வேண்டாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, அவங்கள நமக்கு தெரியாது, ஆனாலும் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம சொல்லிவிடுவோம். ஆனால் ஆண்டவரை பாருங்க, ஆண்டவரை பாடுறதுக்கு நம்ம வெட்கப்படுவதுக்கோ இல்லைன்னா ஏதோ பாடுறது அப்படிலாம் யோசிக்கிறதுக்கு கூடவே கூடாது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 145, கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாயிருக்கிறார், அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. சிருஷ்டிப்பை குறித்து சொல்லும்போது சங்கீதம் 19 இப்படி சொல்கிறது, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. யாத்திராகமம் 15 மோசே இப்படி பாடுகிறான், கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர், துதிகளில் பயப்படத்தக்கவர், அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? நீங்கள் முதலிலிருந்து ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரை வாசிக்கும் போது ஆண்டவருடைய மகத்துவங்களை குறித்து எழுதப்படாத இடங்களே கிடையாது. அவர் துதிக்கப்படத்தக்கவர், உயர்ந்தவர், பரிசுத்தர். அதனால்தான் ஏசாயா தரிசனம் பார்க்கும்போது, ஆண்டவருடைய பிரசன்னத்தை பார்க்கும்போது அவர் சொன்னது, ஆண்டவரை குறித்து எப்படியோ பாடலாம், அவர் அன்பானவர், அழகானவர், நீதி நிறைந்தவர், எப்படி எல்லாமோ பாடலாம். ஆனால் நீங்கள் வேதத்தில் நோட் பண்ணீங்கன்னா தெரியும், யாரெல்லாம் ஆண்டவருடைய மகிமையை பார்க்கிறார்களோ, யாரெல்லாம் இயேசுவோடு நெருங்குகிறார்களோ, முதலாவது அவர்கள் சொல்லுவது என்ன தெரியுமா? ஆண்டவரை நீர் பரிசுத்தர். அவர்களுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டாம். ஆனால் நீங்கள் ஆண்டவரை பார்த்தீங்கன்னா முதல்ல தெரிகிறது என்ன தெரியுமா? அவருடைய பரிசுத்தம். அதனால தான் ஏசாயா, அதுவரைக்கும் தைரியமாய் பேசிக்கொண்டிருந்த ஏசாயா ஆண்டவருடைய மகத்துவத்தை பார்த்த உடனே சொன்னார், ஐயோ நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன்,
நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன். வேற எதுவுமே சொல்லல. ஆண்டவரே நீ பெரியவர், ஒன்றும் சொல்றதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. அதனாலதான் பேதுரு இடத்துல ஆண்டவர் இயேசு போகும்போது, அது வரைக்கும் சந்தோஷமா மீனெல்லாம் பார்த்துட்டு இருந்த பேதுரு இயேசுவை அறிந்த உடனே சொன்னா, நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு தள்ளி போயிடுங்க. அதுதான் இயேசு. ஏனென்றால் அவர் மிகவும் பரிசுத்தர். ஒரு பக்கத்துல யாரும் நிற்க முடியாது. ஆனால் என்ன மகத்துவம் தெரியுமா உங்களுக்கும் எனக்கும்? அந்த பரிசுத்த தேவன் உங்களையும் என்னையும் பரிசுத்தமாக்க அவர் உங்களையும் என்னையும் போல அடிமையாய் மனிதனாய் இந்த உலகத்திலே வந்து அவ்வளவு சுத்த ரத்தத்தை சிந்தி நம்மை பக்கத்திலே வரும்படி பாக்கியம் தந்தார். ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவரை ஆராதிக்க வரும்போது நமக்கு இருக்கிற தைரியம் என்ன தெரியுமா? நான் அவருடைய இரத்தத்தாலே தகுதிப்படுத்தப்பட்டவன். ஹல்லேலூயா. நாம் அவர் பக்கத்தில் வந்தனால அவருடைய தகுதி குறைந்து போகாது. அதை மறந்து விடவே கூடாது. அவர் இன்றைக்கும் அதே பரிசுத்தர், அதே வல்லவர், அதே சிருஷ்டிகர். அவருடைய வல்லமையிலே ஒன்றும் குறைந்து போகவில்லை. நான் பக்கத்திலே வருவதனாலே, சிறிய நான் பக்கத்திலே வருவதனாலே பெரிய அவருடைய மகத்துவத்தை அவர் குறைத்துக் கொள்ளவில்லை. ஆனால் அவர் பக்கத்திலே வருவதற்கு என்னை அவருடைய இரத்தம் பரிசுத்தப்படுத்தினது. ஹல்லேலூயா. அந்த சந்தோஷமும் தைரியம் தான் நாம் பாடும்போது நமக்குள்ளே இருக்கணும். ஆண்டவரே உம்முடைய வல்லமை மகிமை அது குறையவில்லை ஆண்டவரே. அதனாலே தான் நாம் துதித்து சந்தோஷமாய் பாட வேண்டும். இதை உணர்ந்தவர்கள் சேர்ந்து சொல்லலாமா? ஹல்லேலூயா. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவர். உண்மையா சொல்லுங்க. உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே பாரில் மடங்கிடுதே. உயர்ந்தவரே சிறந்தவரே என்று தொழுதிடுவோம். அவர் உயர்ந்தவர், உயர்ந்தவரே சிறந்தவரே என்று தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன். ஒருவரும் சேரா ஒளியில், ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்று தொழுதிடுவோம். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்று தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே உம் பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணி. நன்றியோடு சொல்லுங்க. கழுவியே கழுவியே நிறுத்தினீரே சத்திய தேவன் நீரே. கனம் மகிமை செலுத்தியே நாம் என்று தொழுதிடுவோம். கனம் மகிமை செலுத்தியே நாம் என்று தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். ஹல்லேலூயா. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். அற்புத தேவன் அற்புத தேவன் நீரே ஆசீர்வதிப்பவரே.
அளிப்பவரே, அகமதில் மகிழ்ந்துமே, துதியினால் புகழ்ந்துமே, ஆவியோடும் உண்மையோடும் என்று தொழுதிடுவோம். ஆவியோடும் உண்மையோடும் என்று தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுட தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுட தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுதுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுதுவோம். மகிமை மாட்சிமை ஹல்லேலூயா, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை தேவனே, மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் ஹல்லேலூயா. மகிமை நிறைந்த தேவனுக்கு கரங்களை தட்டி எல்லா துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திர நீ ஒருவரே ஆண்டவரே. நீ பரிசுத்தமுள்ள தேவனப்பா, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற பரிசுத்தமுள்ள தேவன் நீர் ஆண்டவரே. எங்களை கழுவி நிறுத்தினீர். உளையான சேற்றிலிருந்து பாவ குழியிலிருந்தும் தூக்கி எடுத்து உடைய திரு ரத்தத்தாலே கழுவி எங்களை நிறுத்தினீர் ஆண்டவரே. கிட்ட சேர்த்து கொண்டீரப்பா, கிட்ட சேர்த்து கொண்டீர். அந்த பரிசுத்தமுள்ள தேவனுக்கு சகல மகிமையும் கனமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. இயேசு ஒருவருக்கே மகிமை உண்டாவதாக. கரங்களை தட்டி அந்த தேவாதி தேவனுக்கு மகிமையை செலுத்தலாமா? மகிமையும் கனமும் உமக்கு ஒருவருக்கே ஆண்டவரே. துதியும் கனமும் மகிமையும் எல்லா கனமும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ ஒருவரே பரிசுத்தர். அந்த பரிசுத்தம் உள்ள தேவனுக்கு அவருடைய பிள்ளைகள் கொடுக்கிற இன்னொரு பெயர் தான் அவர் எனக்கு நல்லவர். ஹல்லேலூயா. அவர் நல்ல விஷயங்களை எனக்கு செய்கிறவர். தீமை என்னை அணுகாதபடி என்னை காக்கிறவர் மாத்திரமல்ல, எனக்கு நன்மையை செய்கிறவர். ஹல்லேலூயா. எனக்கு நல்லவராகவே இருக்கிறவர் என்று சொல்லுகிறவர்கள் சேர்ந்து சொல்ல போகிறோம். இயேசுவே நீ நல்லவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவர். உண்மையா சொல்லுங்க. வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை நினைத்து சொல்லுங்க. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர்.
இதுவரை என்னை நடத்தினார். அவர் நல்லவர், நல்லவரே. இனிமேலும் என்னை நடத்துவார். அவர் நல்லவர், நல்லவரே. இதுவரை என்னை நடத்தினார். அவர் நல்லவர், இனிமேலும் என்னை நடத்துவார். அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாத. சோதனை நேரத்தில் பலன் தந்தார். அவர் நல்லவர், நல்லவரே. என் தேவைகள் யாவையும் சந்திப்பார். அவர் நல்லவர், நல்லவரே. விசுவாசத்தோட சோதனை நேரத்தில் பலன் தந்தார். அவர் நல்லவர், நல்லவரே. என் தேவைகள் யாவையும் சந்திப்பார். அவர் நல்லவர், நல்லவர். அனுபவித்தவர்கள் சொல்லுங்க. அவர் நல்லவர், சர்வ வல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் அனுபவித்தவர்கள் மாத்திர கரங்களை தட்டி சொல்லுங்க. இயேசு நல்லவர், இயேசு எனக்கு நல்லவர். இயேசு ஒருவரே நல்லவராயிருந்தார். அவர் வல்லவர், சகலமும் செய்ய வல்லவர். என் வாழ்க்கையில எனக்கு நல்லவராயிருக்கிறவர். என் தேவைகள் யாவையும் சந்திக்கிறவர். என் பாரங்களை சுமக்கிறவர். நல்ல தகப்பன். என் நோய்களை நீக்கினார். என்னை பலப்படுத்தினார், சுகப்படுத்தினார், ஏந்தினார், தாங்கினார், என்னை உயர்த்தினார், தப்புவித்தார். எல்லாம் அவருடைய கிருபை நிமித்தம் மாத்திரம். கிருபையினாலே மாத்திரம், கிருபையினாலே மாத்திரம். அதை உணர்ந்தவர்கள் வாய்களை திறந்த, ஆண்டவரே உடைய கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. நீ சுமந்து வந்ததற்காய் நன்றி ஆண்டவரே. என்னை தூக்கி நடத்தினதற்காய் நன்றி ஆண்டவரே என்று சொல்லலாமா? வாய்களை திறந்த, ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. என் வாழ்க்கையிலே நல்லவராய் இருப்பதற்காய் உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே நல்லவராய் இருப்பதற்காய், நன்மைகளை குறைவில்லாமல் செய்வதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஏந்தி நீர், தாங்கி நீர், உயர்த்தி நீர், தப்புவித்தீர். ஏந்தி நீர், தாங்கி நீர், உயர்த்தி நீர், தப்புவித்தீர். தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு. மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு. மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே. உம் கரங்கள் என் ஆதாரமே. இயேசுவே நீ நல்லவரே, சர்வ வல்லவரே. உம் கரங்கள் துவங்கியதை முடிப்பீரே, துவங்கியதை முடிப்பீரே. இறுதி வரை உடனிருப்பீரே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே. தாமதமானாலும் அது நன்மையாய் முடியும். தடைகள் வந்தாலும், தடைகள் வந்தாலும்
தரிசனம் நிற்குமே. தாமதமானாலும் ஓ நீ நல்லவர், நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நடத்திடுவீர் இனிமேலும் கடைசி வரை, நடத்திடுவீர், நடத்திடுவீர் இனிமேலும் கடைசி வரை, நடத்திடுவீர். நீரே கோவா ஈரே என்னெல்லாமே. விசுவாசத்தோட நீரே, நீரே கோவா ஷம்மா. நம்பிக்கையோடு சொல்லுங்க, என் கூடவே இருப்பவர் நீரே யெகோவா ஈரே. நீரே எந்த தேவையா இருந்தாலும் ஆண்டவரே, தேவைகளை எல்லாம் பார்த்து கொள்ளுகிற தேவன் நீர் யெகோவா ஈரே. நீர் என்னோடு கூடவே இருப்பீர் ஆண்டவரே. யெகோவா ஷம்மா, ஒருபோது என்னை விட்டு விலக மாட்டீர். என் மேல் வைத்திருக்கிற கிருபை, அது விலகாத கிருபை, எதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி நம்பிக்கையோடு நடத்திடுவீர், நடத்திடுவீர் இனிமேலும் கடைசி வரை, நடத்திடுவீர், நடத்திடுவீர் இனிமேலும் கடைசி வரை, நடத்திடுவீர். நீ நடத்துவீர் ஆண்டவரே, நீரே நடத்துவீரப்பா. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், பரிசுத்தர், பெரியவர், மகத்துவத்தில் உன்னதர் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபை எங்களை விட்டு நீர் விலக்குவதில்லை. மாறாத உம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பலம் இல்லாதவனுக்கு பலனை கொடுக்கிறவர், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை அளிக்கிறவர். எங்களிலே நீர் துவங்கின நற்காரியத்தை நீரே நிறைவேற்றுவீர் ஆண்டவரே. உம்முடைய கிருபையினாலே நீ நிறைவேற்றுவீர். எங்கள் தகுதியினாலோ எங்கள் தாளந்தினாலோ அல்ல அப்பா. திட்டம் உம்முடையது, நீர் நிறைவேற்றுவீர். இறுதி வரை கூட இருப்பீர் ஆண்டவரே. நீர் உன்னதர். இந்த விசுவாசத்தோடு தைரியத்தோடு நாங்கள் முன்னேறி செல்ல எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக. இந்த உறுதியான நம்பிக்கை ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் கொடுப்பீராக ஆண்டவரே. தேவைகளோடு பாரத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகளை நீர் சந்தித்திருப்பீர், சந்தித்தீர் என்று விசுவாசித்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை முழுவதிலும் நீரே மகிமைப்படுவீராக. உடைய நாமத்தை உயர்த்துகிறோம். இப்பொழுதும் பலவீனத்தோடு வந்த பிள்ளைகள் இருப்பார்களானால் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே உம்முடைய வல்லமை அனுப்பி பரிபூரண சுகத்தை கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்திலே இருக்கிற வல்லமைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நீர் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிற தேவன் என்பதை அறிந்து கொள்ளும்படியாய் உம்முடைய வல்லமையினாலே நீர் தொடுவீராக அப்பா. மன பாரத்தோடு வந்த பிள்ளைகள் உண்டு, ஏக்கத்தோடு வந்த பிள்ளைகள் உண்டு. உம்முடைய பிரசன்னத்தின் வல்லமை உணர்ந்து கொள்ளும்படியாய் நீரே கிரியை செய்து உம்முடைய பிள்ளைகளை சாட்சிகளாய் நிறுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆராதனையின் மீது பகுதியை நீ பொறுப்பெடுத்துக் கொள்ளும். உம்முடைய நல்ல நாமத்திற்கு மகிமை வர பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.